என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டமாகவே இருக்கிறது, இதற்கு என்ன முடிவு என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா சகோதர சகோதரிகளே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வசனத்தை தருகிறார். ஏசாயா 41 வசனம், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். இதற்கு உதாரணமாக நாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தியானிக்கும் பொழுது, இந்த தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதனை செய்யக்கூடாதபடிக்கு அவர்களை தடுத்து போராடி வந்தது இந்த பார்வோனுடைய ஆவி, எகிப்தின் ஆவிகள். அதை கர்த்தர் அவர்களை ஒன்றுமில்லாமல் இந்த எகிப்தின் ஆவிகளை நிர்மூலமாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலிலே கடந்து போன பொழுது, பார்வோனுடைய சேது பின்தொடர்ந்து வந்த பொழுதும், அந்த செங்கடல் மீண்டும் மூடிய பிறகு பார்வோனுடைய ரதத்தில் இருந்த ஒருவன் கூட தப்பவில்லை என்று யாத்திராகமம் 14 வசனத்திலே படிக்கின்றோம். அதுபோல இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை போராடி கொண்டிருக்கிற அந்த பிசாசானை அழித்து உங்களை உயர்த்த இயேசு இன்றைய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இன்றே நீங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது, இன்று உங்களோடு போராடினவர்களை